குவைத்ல இன்னைக்கு வந்துட்டு இடி இடிக்குது. நல்ல மழை பெய்யுது. ஸோ இன்னைக்கு ஒரு லேசினஸ் சமைக்கிறதுக்கு. அதனால வீட்ல வந்து பன்னீர் இருந்துச்சு. இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்யலான்ட்டு எடுத்தேன். இது வந்து ஒரு காலத்துல எனக்கு செய்ய தெரிஞ்ச ஒரே உருப்படியான ரெசிபி. இது வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். அண்ட் ஆல்சோ யாரு செஞ்சாலுமே டேஸ்ட்டா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா தான். கூட வந்துட்டு ரெடிமேட் சப்பாத்தி எப்பவுமே இருக்கும். நாங்க வந்து ரெடிமேட் சப்பாத்தி தான் வாங்குவோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு 10, 15 செகண்ட்ஸ்க்கு அப்படி சுட்டு எடுத்தா போதும். ஹாஃப் குக்ட் சப்பாத்தி அது. அதுவுமே எடுத்தாச்சு. இந்த பான் வந்து லைட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். பட்டர் போட்ட உடனே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் மசாலாலாம் போட்டு தான் மேட்ச் பண்ணேன். கண்டென்ஸ்டு மில்க் வந்துட்டு கோவாக்கு பதிலா சேர்த்திருக்கேன். கோவா தான் யூசுவலா சேர்ப்பாங்க. கோவா வந்து இல்லன்னா சுகர் ஆர் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். இந்த கோவால வந்துட்டு குலாப் ஜாமுன் பண்ணுவாங்க. எத்தன பேர் சாப்ட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான் அது செய்றது. நல்லா டேஸ்ட்டா இருக்கும் ஆனா. அது வந்து செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன். எல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு ட்ரைடு ஃபெனுகிரிக் லீவ்ஸ் வந்து கிரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளேவரே வந்து பன்னீர் பட்டர் மசாலாக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் இன்னைக்கு வீடியோக்காக வந்துட்டு இந்த கிரீமு, பட்டர்லாம் அதுக்கப்புறம் திரும்ப ஆட் பண்ணேன். யூசுவலா இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். சட்டுன்னு ஒரு சாட்டிஸ்ஃபைடான டின்னர். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.